அப்ப திருவனந்தபுரம் மகாராஜா வந்தான். திருவனந்தபுரம் மகாராஜா பிராயஷ்சித்தம் பண்றதுக்காக அங்க சேதுஸ்தானம் பண்றார். ராஜா திருப்புல்லானில ஸ்தானம் பண்ணி பிராயச்சித்தம் பண்றான்னா அப்ப ராஜா நிறைய தானம் பண்ணுவானோ இல்லையோ, உண்டோ இல்லையோ. அதனால தானம் வாங்கிக்கிறதுக்காக நிறைய பிராமணர்கள்லாம் கடற்கரைக்கு வந்துட்டான். ஏன்னா ராஜா பண்றான்னா பெரிய விஷயமாச்சே. ஆனா தானம் வாங்கிக்கிறதுக்கு எல்லா பிராமணாலும் அங்க வந்துட்டா. ஆனா ராஜா ஒரு பிராயச்சித்தம் பண்ண வந்திருக்கான். அந்த பிராயச்சித்தம்னா பிரம்மாண்டமான எள்ளுல ஒரு பூதம் பண்ணணும். அபிசாரம் எள்ளுல பயங்கரமான ஒரு பூதம் பண்ணணும். அந்த பூதத்துக்கு உடம்பு முழுக்க தங்கம் வைரம் வைடூரியத்தினால நகையினால அலங்காரம் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அந்த பூதத்துக்கு பண்ண வேண்டியதான சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அதை தத்தம் பண்ணி அதை பிராமணருக்கு தானம் பண்ணணும். தானம் வாங்கிக்க வந்தவாள்லாம் அந்த பூதத்தை பார்த்தே நடுநடுங்கி போட்டாங்க. அது அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆமா, ராஜாவுக்கு பெரிய பரிகாரம் அது. அந்த பெரிய பரிகாரத்துக்கோசரம் வந்திருக்கான் அவன். பார்த்தா பிரம்மாண்டமான அந்த பூதம் அது பயங்கரமா இருக்கு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தானம் வாங்கிக்கோன்னு ஒருத்தர்கிட்ட வரலையே. ராஜா என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அப்ப ஒரு வயசான பிராமணர், ரொம்ப ஏழை, ரொம்ப பரமதரித்திரர். ஆனா சுத்த ஆச்சாரம், நெருப்பு மாதிரி கர்மயோகம் பண்ணக்கூடியவர். அந்த சுவாமி வந்த, ராஜா நீ ஒன்றும் கவலைப்படாத, அது மொத்தத்தையும் எனக்கு தானம் பண்ணுட்டு. பார்க்குறவாண்டே அநியாயம்டா, இது அக்கிரமண்டா, இது வாண்டாம், இது பார்த்தாலே பயமா இருக்கு. நாங்கள் தனித்தனியா தானம் வாங்கினாலே எப்படி பிராயச்சித்தம் பண்றது பரிகாரம் பண்றதுன்னு தெரியாம நாங்கள் பயந்துன்னு கிடக்கிறோம், நடுங்கின்னு கிடக்கிறோம். நீ நடதான் ஒட்டுமொத்தமா இதை மொத்தம் வாங்கிக்க போறியே, உன் குடும்பமே நாசமாக போடும், வாழ்க்கை இல்லாம போயிடுங்க. நீங்களாம் யாரும் வாங்கிக்கலையோ இல்லையோ, பயந்து போயிட்டீங்களோ இல்லையோ, நான் பாத்துக்கிறேன்ட்டு. இவா இப்படி கூட பேராசை இருக்குமா, அநியாயமா இப்படி கூட பேராசை இருக்குமான்ட்டாவா. இவர் ஒன்றும் சொல்லல. ராஜா தத்தம் பண்ணா, தானம் வாங்கினார். வாங்கினவர் என்ன பண்ண, அடுத்த க்ஷணம் என்ன பண்ணுறது முடியும்? அடுத்த க்ஷணம் என்ன பண்ண முடியும்? அங்க இருந்த பிராமணர் கூட, நான் இப்ப தானம் பண்றேன், நீங்களாம் வந்து வாங்கிக்கோங்க. அப்ப ராஜா இவருக்கு தானம் பண்ண வந்த பொழுது இவர் ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன்? To watch the full episode, join as a member in APN Swami YouTube channel. And for more such interesting information, follow Sri APN Swami's official WhatsApp channel.